வெல்கம் டு ராஜேஸ்வரி நரேன் கிச்சன். இந்த கோடை காலத்தில் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க. அதை கடையில் போய் குச்சி ஐஸ் கேட்பாங்க. வண்டியில் போகிறவங்ககிட்டலாம் நீங்களே வீட்டிலே தயார் செஞ்சுட்டாங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்னு. நான் இப்போ டபரிசியை நல்லா கொலைய வேக வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரையை போட்டுட்டு பால் ஊற்றிக்குங்க. பாலை ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா இப்படி கலந்துக்குங்க. இப்படி கலந்துக்குங்க. உங்கள் வீட்டில் மோடு இருக்கான்னு பாருங்கள். மோடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இல்லை மோடு இதில் எல்லா ஷாப்லேயும் இந்த ஷாப்லாம் விற்கும். நீங்கள் அதை வாங்கி இந்த மாதிரி மோடு வச்சுருப்பாங்க. மூடையில் எடுத்து இந்த மாதிரி மூடு இருக்கும். இதில் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றி வச்சுக்கோங்க மோட்ல. இதை ஃப்ரீசரில் 2 நாள் வச்சிங்கன்னா அது ஐஸ் கட்டி ஆகும். நான் 2 நாளுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். இப்போ ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. வச்சுட்டு 2 நாள் கழிச்சு வச்சிங்கன்னா ஃப்ரீசர் வச்சு இப்படி ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். நீங்கள் ஒவ்வொன்றையும் இதை போட்டு பிள்ளைங்களுக்கு வீட்டிலே தயார் பண்ணி நீங்கள் கொடுங்க. வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரீசரில் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, நான் எடுத்து நேற்று 2 மணிக்கு வச்சேன். இன்னைக்கு எடுத்துட்டேன். ஐஸ் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து இதை வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா இன்னைக்கு வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்து பாருங்கள். நாளைக்கு ஒரு சாயங்காலம் எடுத்து பாருங்கள். இது ஐஸ் கட்டி ஆயிரும், குச்சி ஐஸ் ஆயிரும். இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.